Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி மார்னிங் vlog உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்க வந்து நான் preparations வந்து அடுத்த நாள் வந்து குழந்தைகளோட ஸ்கூல் லஞ்சுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து 1 கப் மூங் தாலை வந்து ஒரு 2 hours சோக் பண்ணி நல்லா இது மாதிரி அரைச்சிட்டு இருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ரவா ஆட் பண்ணியிருக்கேன். ரவா ஆட் பண்ணலாம் இல்லைன்னா கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கலக்கி நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் இப்போ வச்சிட போறேன். அந்த மூங் தாலோட இப்போ மாவில் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற வெஜ்ஜீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து பெப்பர்ஸ், கேபேஜ், ஆனியன், அப்புறம் ப்ரோட்டீனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பன்னீர் கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் என்ன வேணாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே இது மாதிரி டிக்கி மாதிரி பண்ணி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஏர் ஃப்ரையரில் பண்ணால் கூட சூப்பராக வரும். நான் வந்து இங்கே பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு 5 to 7 minutes ஈச் சைட் நம்ம இப்படி திருப்பி எடுத்தோன்னா சூப்பர் கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியாகவுமே இருந்தது. ரொம்ப எண்ணெய்லாம் ஒன்றும் குடிக்கலை. கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் பேனில் ஸ்மியர் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். இந்த ஃபால் சீசன், வின்டர் சீசனில் வெளில வாக் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி காமிங்காக ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. இன்னித்த டே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால தான் உங்களோடையும் கேப்சர் பண்ணி ஷேர் பண்ணலான்னு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட்டுக்கு வந்து மார்னிங் வந்து நான் கர்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விண்டோ வந்து எப்போல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்க முடியுமோ அப்போல்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுடுவேன். அதுவும் இப்போ வெதர் வந்து சூப்பராக இருக்கிறதுனால நிறைய நேரம் வந்து நான் விண்டோ ஓப்பனாக வச்சுருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 11-11:30 வரைக்குமே நான் விண்டோஸ் வந்து இப்படி ஓப்பனாக வச்சுருப்பேன். நான் எங்கள் 4 பேரோட க்ளோத்ஸும் நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து எவ்ரி அதர் டே அது கண்டிப்பாக லாண்ட்ரி இருக்கும். டெய்லி இல்லைனாலும் எவ்ரி அதர் டே இருக்கும். ஏன்னா எனக்கு பையனோட ரன்னிங் க்ளோத்ஸ் இருக்கும், வெளியில் போகிற க்ளோத்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எங்களோட எவ்ரிடே போட்டுக்கிற க்ளோத்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரிடே வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு லாண்ட்ரி இருக்கும். ஸோ ஒரு 10 o'clock நான் வாஷர் ட்ரையர் ரெண்டுமே போட்டு முடிச்சுடுவேன். இந்த மார்னிங் ரொட்டீன் வந்து நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஷேர் பண்ணுற மெயின் ரீசனே ஒரு மோட்டிவேஷனுக்கு தான். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறச்சே எனக்கே ஒரு சில நாள் வந்து ஒரு வேலையும் பண்ண தோணாது. ரொம்ப ஒரு டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஏன்னா இங்கே ஹவுஸ் ஹெல்ப் கிடையாது, எல்லா வேலையுமே நம்ம தான் பண்ணணும். அப்படின்னு இருக்கிறச்சே நான் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் ஒரு சில ஆர்டிகல்ஸ் படிக்கிறது அது மாதிரி நானே என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ அது மாதிரி யாருக்கே நம்ம வீடியோ த்ரூ மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் இது மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதுவும் நான் வந்து ஒரு ஹோம் பாடினால எனக்கு வந்து ஹோம் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஹவுஸை ரீசெட் பண்ணுவேன், டெக்கோர் வந்து சேஞ்ச் பண்ணுவேன், பிளான்ஸ் வந்து இடத்த மாற்றுவேன். இது மாதிரி பண்ணுறச்சே வந்து எனக்குமே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதை வந்து நம்ம இந்த சேனல் த்ரூ ஷேர் பண்ணலான்னு தான் நான் இங்கே இந்த மார்னிங் vlog ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பெட் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போது சிங்கை வந்து அன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அன்றைக்கி வந்து ராத்திரி எனக்கு நிறைய பாத்திரம் ஆகாதனால டிஷ் வாஷர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் முடிச்ச அப்புறம் டிஷ் வாஷரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுவேன். ஃபால் வின்டரில் வந்து எனக்கு ரொம்ப அழகாக லிவிங் ரூம் அண்ட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவில் அவ்வளோ அழகாக சன்லைட் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரைட்டாக இருக்கும் வீடே. சம்மரில் வந்து எனக்கு உள்ளே சன்லைட் வராது. டெக்ஸஸ் வெதருக்கு வந்து சன்லைட் உள்ளே வராதது வந்து கொஞ்சம் பெட்டர் தான். ஏன்னா சம்மர் வந்து அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். இப்போவுமே ஃபால் வந்து டே டைத்தில் ஏர்லி மார்னிங் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் ஆகிடும். மத்தியானம்லாம் கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. ஒரு குவிக்காக லிவிங் ரூமில் இருக்கிற பில்லோஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளஃப் அப் பண்ணி விட்டேன். அதே மாதிரி பிளாங்கெட் மடித்து வச்சுட்டு சென்டர் டேபிளை வந்து கொஞ்சம் க்ளீனப் பண்ணிவிட்டேன்.
ஒரு ஹோம் மேக்கராக அதுவும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்பில் நம்ம இருக்கிறச்சு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே நம்ம மேலே தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஹெல்ப்பு. ஆனால் அல்டிமேட்லி நம்ம மேலே தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அது நம்ம கையில் தான் இருக்குது. டே ஃபுல்லாக ஒரு பிளானிங்கே இல்லாதக்கி வேலை பண்ணுறச்சே வந்து என்னது மெயினாக என்னது ஆகும்னா பாடி வந்து ஒரே டயர்ட் ஆகிடும். பாடி டயர்டாகிடுச்சு என்னது ஆகும்னா நம்மளுக்கு ஒரு சிடு வரும், எல்லாத்துக்கும் ஒரு குட்டி குட்டி விஷயத்துக்கு நம்மளுக்கு கோவம் வரும். அதை வந்து நம்ம ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபேமிலி செட்டப் என்வாயர்மெண்ட்டே ஒரு மாதிரி மாறிடும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மாதிரி ரொட்டீன் செட்டப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு தெரியும். எதே ஒரு நாள் வந்து நம்ம அந்த வேலை முடிக்கலை ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டே நம்ம எங்கேருந்து கேட்சப் பண்ணணும்னு தெரியும். ரேண்டமாக நம்ம எப்படி வேலை ஒன்றா பண்ணுறச்சே வந்து அது கண்டிப்பாக டே ஃபுல்லாக நம்ம வந்து சோன்னு வேலை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டைம், ஒரு மீ டைம், நம்ம ஹாபி பண்ணுற டைம் கொஞ்சம் மத்தியானம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 30 to 40 minutes நம்ம கிளம்புற ஒரு மார்னிங் ரொட்டீன் இருந்ததுன்னா எல்லாமே நம்ம வீடே ரொம்ப க்ளீனாக ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து குயிக்காக கெஸ்ட் பாத்ரூமோடு ஒரு க்ளோராக்ஸ் வைப்ஸால் நான் ஜஸ்ட்டு சிங்கை வைப் பண்ணி விட்டுடுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீனிங் எல்லா பாத்ரூமோடுமே வீக்லி ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட மாஸ்டர் பாத்ரூமோட சிங்கையும் க்ளோராக்ஸ் வைப்ஸால் வைப் பண்ணி விட்டுடுவேன். லாஸ்ட்டாக வந்து இப்போது இங்கே வேக்யூம் பண்ணி விட்டுடுவேன் ஃபுல்லாக ஹார்ட்போர்ட் அண்ட் டைல் ஏரியாவில். கார்பெட் ஏரியா வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வேக்யூம் பண்ணுவேன். பட் இது மாதிரி இந்த டெய்லி நம்ம ரொம்ப ஹை டிராஃபிக் ஏரியா வந்து எவ்ரிடே நான் வேக்யூம் பண்ணிவிடுவேன். எஸ்பெஷலி கிச்சனில் வந்து அவ்வளோ ஸ்பில்ஸ் எதையும் ஒன்று சிந்தி இருக்கும், காலில் நம்ம எதையும் ஒன்று அம்பிடும். அதனால் கண்டிப்பாக கிச்சனை வந்து நான் வேக்யூம் பண்ணிவிடுவேன். இது எல்லாம் பண்ணுறதுக்குமே ஒரு டோட்டலாக ஒரு 30 to 40 minutes தான் டெய்லி எனக்கு ஆகும். அந்த 30 to 40 minutes நான் வந்து டக்குன்னு ரொம்ப யோசிக்கச்சேன்னா என்னால் வந்து அந்த வேலையை பண்ண முடியாது, பண்ணமே அப்படின்னு இருக்கும். நான் டக்குன்னு எழுந்திருந்து ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு தெரியும் ஓகே இதுக்கு அடுத்தது இது பண்ணணும் அப்படின்னு நான் டக்குன்னு அதை பண்ணி முடிச்சுடுவேன். மனசு வந்து ஒரு பிரேக்கே இல்லாதக்கு என்னத்தையோ யோசிச்சுட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி அதை பாசிட்டிவாக டைவர்ட் பண்ணிக்கிறோம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் இம்பார்ட்டண்ட். ஆஸ் அ ஹோம் மேக்கர் நம்ம வந்து தனியாக இருக்கிறச்சு வந்து நிறைய தாட்ஸ் வரும் இல்லையா, அது எல்லாருக்குமே வரும். பட் நம்ம வந்து அதுலேருந்து ஒரு மாதிரி டீவியேட் ஆகி மனசை வந்து பாசிட்டிவாக ஆக்கிண்டு நம்ம வீடு மேலே நம்ம குழந்தைகள் ஃபேமிலி மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறச்சே வந்து கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹெல்த்தை வந்து கேர் பண்ணுறது, அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதையும் டெக்கோர் பண்ணுறது ஒரு ஹாபி கல்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைப்பேன். இன்றைக்கி ரெக்கார்டெல்லாம் பண்ணி குளிச்சுட்டு வரச்சே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஸோ குயிக்கான இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இங்கே கொஞ்சமாக ஆயில் அண்ட் கீ போட்டுட்டு நான் அதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் பே லீஃப் 2-3 ஆட் பண்ணிட்டு ஸ்லைஸ்டு ஆனியன் வந்து இங்கே போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வதக்கின்ட்டான் ஸ்லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌன் ஆனோன்னு இங்கே வந்து ஒரு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அப்படியே கேஷ்யூஸும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேஸ்ட்டில் வந்து புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வேணுங்கிற ஹோல் கரம் மசாலா எல்லாமே அப்படியே ஹோலாக போட்டு ஒரே ஒரு பாதி தக்காளி ஒரு தக்காளி எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுண்டு கொஞ்சமாக லைம் லெமன் ஜூஸ் புழிஞ்சுட்டு இந்த பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கணும். அந்த பபிள்ஸ் எல்லாம் நின்னோன்னு ஸ்லைட்டாக அந்த மாய்ஸ்சர் இருக்கிறச்சியே நம்ம ரைஸை போட்டு நல்லா சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான நமக்கு வந்து புதினா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இது மாதிரி ரைஸ் வெரைட்டியோட வந்து கிறிஸ்பியாக இப்படி பொட்டேட்டோ ஃப்ரை அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து அதே பேனில் வந்து ரைஸ் எடுத்து வச்சுட்டு அங்கே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு க்யூப்ஸில் இங்கே வந்து நான் உருளைக்கிழங்கை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ மூடி வச்சு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம மூட வேண்டாம், அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகும். இப்போ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு இங்கே வந்து மிக்சியில் 2 to 3 இது மாதிரி பூண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு
பூண்டு வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் குட்டி வெங்காயம் இருந்ததுன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் இன்னும் அதை இதில் கூட போடலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணல. அப்புறம் காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து தண்ணி விடாதீங்க இதை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அந்த அரைச்சதை அப்படியே பொட்டேட்டோ நல்லா குக் ஆன அப்புறம் அதில் விட்டு வதக்கி அது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கினா சூப்பராக பொட்டேட்டோ ரோஸ்ட் வந்து ரெடி. அடுத்தது வந்து இங்கே குயிக்கான ஒரு ராய்த்தா பண்ணலாம். இங்கே ஒரு பவுலில் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் இங்கே சாப்ட் ஆனியன் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் இன்றைக்கி பீட்ரூட் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பாதி மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து கிரேட் பண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தயிர் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாட் மசாலா, சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இது மாதிரி புதினா ரைஸ் அதோடலாம் பீட்ரூட் ராய்த்தா வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்தி ராய்த்தாவுமே. வேணும்னா மேலே வந்து நம்ம தடுக்கா கூட கொடுத்துக்கலாம். இந்த vlog வந்து உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.